வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வள்ளியும் மாறனும் வெளியிலேயே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு லட்சுமி அம்மா ஓடி போய் வீரா கிட்ட சொல்கிறாங்க, ஏ வீரா அங்கே பாரு அந்த பையனோட சேர்ந்து அவங்க அத்தையும் வெளியில் நிற்கிறாங்கடி. போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்மளை ஏதாவது சொன்னால் நல்லாவா இருக்கும். போடி போய் நீ போய் கூப்பிடுடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீரா திரும்பி முறைச்சு பார்க்குறாங்க. அக்கா மாமாவும் அவங்க அத்தையும் வெளியிலேயே நிற்கிறாங்கக்கா. உனக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வந்து நிற்கிறாங்க. ப்ளீஸ் நீ போய் கூப்பிடுக்கா, கண்டிப்பாக வந்துடுவாங்க, கூப்பிடுக்கான்னு சொல்கிறாங்க. பிருந்தா நாங்கள் சொல்கிறத நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கெஞ்சு பார்க்குற பிருந்தா. இங்கே பாரு நீங்கள் எல்லாம் இப்படி பேசுறதுனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னை அடிச்செல்லாம் கூட்டிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணனா நான் அவங்க கூட வந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை வேக்கணும்னா அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. தயவு செய்து என்னால் எல்லாம் இறங்கி விட முடியாது. இதை பற்றி நீங்கள் யாரும் எதுவும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க வீரா. ஐயோ வீரா இடி இடிக்குது, மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிருந்தா வெளியில் போய் பார்க்குறாங்க. ஐயோ மாமா மழை வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு ஓடி வந்து மறுபடியும் லட்சுமி கிட்டையும் வீரா கிட்டையும் பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா மழை வந்துருச்சுக்கா, பாவக்கா ரெண்டு பேரும் மழையிலேயே நினைச்சிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏ வீரா நீ போய் பேசி சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிட்டு வாடி, இல்லைன்னா நான் போய் பேசி கூட்டிட்டு வரட்டுமா. நான் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, நீ போய் கூட்டிட்டு வரியா வீராங்கிறாங்க. அம்மா அவங்க ரெண்டு பேரும் வெளியில நிற்கிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, ஆனால் அவங்கள சமாதானம் பண்ணலாம் என்னால் படுத்த முடியாதுங்கிறாங்க வீரா. மாறன் தப்பு பண்ணுறதும் இல்லாமல் அவனை தூண்டி விட்டு என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். புரிஞ்சுக்காம அதை மேலும் மேலும் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணி என் மனசை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக நில்லுங்கன்னு சொல்கிறாங்க வீரா. இந்தியா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை தாண்டி தப்பாக நினைப்பாங்கன்னு கேட்குறாங்க லட்சுமி. நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க விடுங்கிறாங்க வீரா. மற்றவங்க பேசுவாங்கனாலாம் என்னால் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாதுங்கிறாங்க. அடியே பெரிய மழை வரும் போல இருக்கு, இடி வேற இடிக்குது, டேய் தயவு செய்து கூப்பிடுடிங்கிறாங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன திரும்ப திரும்ப அதைவே என்கிட்ட சொல்லிட்டு மழை வந்தா வரட்டும், நனைஞ்சா நனையிட்டும், உனக்கு வேணா அக்கறையா இருந்தா கொடை வேணா கொண்டுகிட்டு போய் கொடு போ அப்படிங்கிறாங்க. உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னடி வந்துச்சுங்கிறாங்க லட்சுமி. இந்த பக்கமா வெளியில வள்ளியும் மாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அத்தை மழை வர மாதிரி இருக்கு, நலையாத, நனைஞ்சா உனக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடும், வா வந்து இப்படி நாள் நில்லுவா உட்காருவாங்கிறாங்க. டேய் போடா, நானே ஒரு லட்சியத்தோட நிக்கிறேன், என்ன லட்சியத்தை கெடுக்கிறதுக்குனே பாக்குறான் பாரு, நான் இங்க தாண்ட நிப்பேங்கிறாங்க. வள்ளியும் கடக்கடன்னு வந்துருச்சு. வள்ளியும் மாறனும் நனைஞ்சிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு அடடா பாவம் இந்த அம்மா வீராவை கூட்டிட்டு போறதுக்காக என்னெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்குது பாரு. என்னைத்தானே உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டா, நீ உள்ள போலாம்ல, உள்ள போத்தே நலையாத, உனக்கு சளி பிடிச்சா சேராதுங்கிறாடா. நான் உள்ள எல்லாம் போக மாட்டேன்டா. ஏன் தான் இந்த வீரா வேம்பு பிடிக்கிறான்னு தெரியல. இதுக்கு மேல இவளுக்கு என்ன வாழ்க்கை வேணும். பாவம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி மலையில நனைஞ்சிட்டு நிக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. வீரா உள்ள கூப்பிட்டுட்டு மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம்னு நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. லட்சுமியும் இருந்தாவும் வீரா கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. வாடி நீ வந்து சொன்னா தான் உள்ள வருவாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மாறன் வள்ளியா, அத்தை நீ நலையாத, தயவு செய்து சொன்னா கேளு, எனக்காக நீ உன் உடம்ப வருத்திக்காதேன்னு இவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வீரா யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. வள்ளி ஆசையா பாசமா அன்பா பேசுனது பழகுனது இது எல்லாம் நினைச்சு பார்த்த வீரா கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாற மாதிரி தெரியுது. இந்த பக்கமா லட்சுமி அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த பிருந்தா, அம்மா அங்க பாரு அவங்க அத்தையும் மாமாவும் மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க, வாமா நம்மளாச்சு கொண்டு போய் கொடுக்கலாங்கிற. அவளுக்கு இல்லாத அக்கறை நம்மளுக்கு என்னடி, அவளுக்கு கொடை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கட்டும், கூப்பிடணும்னு நினைச்சா கூப்பிட்டும், என்னமோ பண்ணிட்டு போறா விடுடி, நம்மளுக்கு என்ன அக்கறைங்கிறாங்க லட்சுமி. அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் ஓடி போய் உதவுனால இன்னைக்கு கல்லு மாதிரி உட்காந்துருக்கா. அவளுக்கு இல்லாத அக்கறை நம்மளுக்கு என்னடி பிருந்தா. வார்த்தை வள்ளியம்மா வள்ளியம்மான்னு உருகுனல்ல, அம்மா அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது, மனசால அந்த உண்மையான பாசம் மனசுல இருக்கணும். கல்யாணமே வேண்டான்னு பசங்களுக்காக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவளை தான் மகளா பார்த்தாங்க. ஆனா இவ என்னடான்னு இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு கொண்டிருக்காளே சே அப்படிங்கிறாங்க லட்சுமி. வெளியில மாறன் ஓடி போய் ஆட்டோவில் ஒரு கொடை இருக்குது, அந்த கொடை எடுத்துட்டு வராங்க. டே மாறன் அங்க எங்கடா போற, வலிக்கு கீது விழுந்துட்டு போற, வா இங்க அப்படின்னு வள்ளி கூப்பிடுறாங்க. கொடை எடுத்துட்டு வந்த மாறன் வெறிச்சு விடுறதுக்குள்ளேயே இந்த பக்கமா வீராவும் வந்து கொடை விரிக்கிறாங்க. வீரா மாறன் ரெண்டு பேரும் கொடை பிடிச்சு நிக்கிறத பார்த்துட்டு வள்ளி சந்தோஷப்படுறாங்க. நான் கஷ்டப்படும் போது நீங்க ரெண்டு பேரும் எனக்காக உதவுறதுக்கு வந்தீங்கல்ல, எனக்கு அது போதுமா. வீரா உன்கிட்ட இருக்கிற நல்ல குணமெல்லாம் மாறங்கிட்டே இருக்கு, மாறங்கிட்ட இருக்கிற குணமெல்லாம் உன்கிட்டே இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருப்பீங்க வீரா, பேசுங்கிறாங்க. பேசி தீராத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, பேசுமாங்கிறாங்க. அதே நீ இப்படியே நிக்காத, பேசாம போய் ஆட்டோலையாவது உட்காரத்த. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடாங்கிறாங்க. ஆமா உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்காக நாங்கள் ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டு இருக்கோம் பாரு, எங்களுக்கு தான் ஏதாவது ஆகணுங்கிறாங்க. டே உங்களுக்கு எதுவும் ஆகாதுடா, ஏ வீரா நீ உள்ள வா, டே மாறா நீயும் உள்ள வாடான்னு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மாறன் அவங்க அத்தை நிக்கிறத பார்த்துட்டு வீரா அப்படி பார்க்குறாங்க. வீராவும் அத்தையும் நிக்கிறத பார்த்துட்டு மாறனும் வெளியில வராங்க. ரெண்டு பேரும் விட்டதுக்கு அப்புறமா வள்ளி தான் நனைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க நலையிறாங்களேன்னு திரும்பி பார்க்குறாங்க. வீரா அப்படியும் நலையாம இருக்க கொடையை கொண்டு வந்து பிடிக்கும்போது அப்பவும் மாறன் கொண்டு வந்து பிடிச்சிடுறாங்க. சே இது இப்படிதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீரா திரும்ப போறாங்க. அப்பதான் வள்ளி கூப்பிடுறாங்க. வீரா நான் கஷ்டப்பட்டு நிற்கும் போது நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி யோசிச்சு எனக்காக நிக்கிறீங்க பாரு, எனக்கு அது போதும் வீரா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ அத்தை என்ன பத்தி வச்சிருச்சா அப்படின்னு பாக்குறாங்க. மாறா தலையை துவட்டிக்கோ நனைஞ்சிட்டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே மாறா நான் கிளம்புறேன்டாங்கிறாங்க. என்னது பாதியிலேயே விட்டுட்டு என்னத்தை இப்படியே போற, சேர்த்து வைக்கிறேன்னு இவ்வளவு நேரமா இருந்தேன், இப்ப நீ பாதியில விட்டுட்டு போறியேங்கிறாங்க. அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாடா, எனக்கு ஒரு கஷ்டமானது எப்படி ஓடி வந்தா பாத்தியா, அதே மாதிரி நிச்சயமா நம்ம
நம்ம வீட்டுக்கு வந்துருவாப்பா. அண்ணன் தனியா இருக்குமல்ல, நான் போயே ஆகணும்டாங்கிறாங்க. ஓ, உனக்கு அவங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசமாங்கிறாங்க. ஆமாடா, உங்க அண்ணியே மனசு மாறி அவ வீட்டுக்கு வந்துட்டல்ல, அதே மாதிரி இவளும் மனசு மாறி கண்டிப்பா வருவா. நான் தான் பாதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டனால மீதியெல்லாம் நீ பாத்துக்கோடா. ஆராத்தி எடுக்க தயாரா இருக்கேன். எப்படியோ பேசி அவ மனசை மாத்தி நீ கூட்டிட்டு வா, வர வழிய பாருன்ட்டு போறாங்க. இந்த நனைஞ்சுக்கிட்டு போவத கொடைய கொண்டு போங்கிறாங்க. டே, எனக்கு மலையில நனைஞ்ச தண்டை ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. ஆமா, 16 வயசு மங்க வீராவும் சேர்ந்தா நீ சீக்கிரமா பாட்டி ஆக போறேங்கிறாங்க. அடப்பட பாட்டியானாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நீ நிலையாத போடா போ அப்படின்ட்டு போறாங்க. உன் பாசத்துக்கு அளவே இல்லை, போத்தே போ அப்படின்னு மாற நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா வீரா கிட்ட அவங்க அம்மாவும் பிருந்தாவும் வந்து பேசுறாங்க. ஏண்டி இவ்வளவு பாசம் வச்சிருக்கீல, அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டா தான் என்னவான்னு கேக்குறாங்க லட்சுமி. வீரா கொடைய துப்புன்னு தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. என்னடி இவ இப்படி போறாளேங்கிறாங்க. அதாம்மா தெரியல, சரி விடுங்கிறாங்க. வள்ளி நனைஞ்ச துணியோட வெடுவடுன்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை கண்மணி பாக்குறாங்க. வந்துட்டா காவல் தெய்வம், அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்துட்டா. ராகவன் பார்த்துட்டு, அத்தை எதுக்கு இப்படி மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்கேன், ஒரு போன் பண்ணியிருந்தா நானே கார் எடுத்துட்டு வந்திருப்பேன் நல்லங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, மனசு நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதனாலதான் வெயில் மலை எதுவுமே தெரியல, குடுக்குடுன்னு வேகமா வந்துட்டேன் பாரு. அப்படி அந்த வீட்டுல சந்தோஷமா என்ன நடந்ததுங்கிறாங்க. வீரா மாறனை ஏத்துக்கிட்டாலாங்கிறாங்க ராகவன். டே, ஏத்துக்குவாடா, சீக்கிரமா ஏத்துக்குவா பாரு. ரிஹர்சலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ பாத்துக்கிட்டே இரேன். வீராவும் மாறனும் ஜோடியா வீட்டுக்குள்ள வரப்போறாங்க பாரு. ஏங்க அவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களே தலையாட்டிட்டு இருக்கிறீங்க. எங்க வீரா உங்க கூட வரேன்னு சொன்னாலான்னு கேக்குறாங்க கண்மணி. ஆமா, வரேன்னு தான் சொன்னாங்கிறாங்க வள்ளி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. இல்ல இல்லையே, வரேன்னு தானே சொன்னாங்கிறாங்க வள்ளி. எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தரங்கிட்டு போயிடல. கட்டாயமா ஒருத்தன் தாலி கட்டுவானா, அதை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சி இந்த வீட்டுல வந்து வாழ்வானா, நடக்கவே நடக்காது. வீரா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான், அவன் கூட வாழ மாட்டேன்னு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி அவ வரேன்னு சொல்லியிருந்தா நீங்க கையோட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானுன்னு கேக்குறாங்க கண்மணி. வீரா என்கிட்ட சொல்லல, ஆனா அவ கண்ணு என்கிட்ட சொல்லுச்சு. அவ கண்ணுல அவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் தெரிஞ்சது. அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவா பாரு. ஓஹோ, அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி சரி, ரொம்ப நனைஞ்சிட்டீங்க, சீக்கிரமா போய் தலையை தொட்டுங்க, இல்லைன்னா ஜன்னி வந்துருப்போம். கண்மணி, நான் சொல்றது உனக்கு நக்கலா இருக்குது இல்ல, வீரா கண்டிப்பா வர வச்சு காட்டுறேன் பாருங்கிறாங்க வள்ளி. வீராவுக்கு அக்காவா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா, வீராவை ஆராத்தி எடுக்க தயாரா இருங்கிறாங்க வள்ளி. என்கிட்டயே சவால் விடுறீங்களான்னு கேக்குறாங்க. நடக்க போறத சொன்னதுக்கு பேரு சவால்னா இது கண்டிப்பா சவால் தான்ங்கிறாங்க வள்ளி. கண்மணி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மாறன் நனைஞ்சு குளிர் பிடிச்சு நிக்கிறாங்க. அப்பதான் வீரா ஓடி வந்து, ஏய் என்ன நீ போகவே மாட்டியல, எப்படி நடந்தாலும் இப்படித்தான் நிப்பியாங்கிறாங்க. நீ இப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணினா உன் கூட நான் வந்துருவேன் நீ நினைச்சிட்டு தானே இப்படி பண்ற. வீரா, இதெல்லாம் ஒரு பேச்சு இல்லடிங்கிறாங்க. இங்க பாரு, நீ எவ்வளவு நனைஞ்சாலும் சரி, என்னதான் நீ பண்ணாலும் சரி, நான் உன் கூட வரவே மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி, நான் மலையில நனையும் போது கண்டிப்பா நீ துடிச்சு, அது லவ்வால கூட இருக்கலாம், ஆனா ஷோரா சொல்றேன் மேல உனக்கு லவ் வந்துருச்சு. இறக்கப்படும் போதே நான் கவனிச்சிட்டேங்கிறாங்க. இங்க பாரு, ரோட்ல போறவங்க யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டாங்கன்னா நான் இறக்கப்படுறது அது என்னோட குணம். எல்லாம் ஒரு ஃபீலிங்னு சொல்லி நீ தான் குழப்பிக்கிட்டு இருக்க. மாறா, நான் இப்படிதான் இருக்க போறேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த உன் மேல எனக்கு வெறுப்பு தான் வரும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்கிறாங்க. வீரா, நீ இல்லாம நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க மாறன். டேய், நீ எத்தனை வருஷம் நின்னாலும் சரி, நான் உன் கூட வர மாட்டேங்கிறாங்க வீரா. சரி வீரா, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், நான் என்ன பண்ணனா நீ என்னை மதிப்ப. வீரா கழுத்துல கட்டின தாலியை எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் இந்த தாலியை என் கழுத்துல கட்டினியல, அதே மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த தாலியை கழட்டு அப்படிங்கிறாங்க. ஏய், நீ என்னடி பேசுறேன்னு கேக்குறாங்க மாறன். கஷ்டமா இருக்குதுல்ல, என் கழுத்துல நீ தாலியை கட்டும்போது அதே மாதிரி கஷ்டத்தை தான் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை அப்படியே கழட்டி வச்சு என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும், ஏன் செய்யாம இருக்குன்னு தெரியுமா. எங்க அம்மாவோட பேரையும் கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் கெடுக்க கூடாதுன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் எதுவுமே யோசிக்க போறதில்ல. நீ பண்ண தப்புக்கு இப்ப எனக்கு நானே நான் தண்டனை கொடுத்துக்க போறேன். ஏன் லவ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் கஷ்டப்பட்டா உனக்கு அது வலிக்கும் இல்ல. என்னடி பேசுறேன்னு கேக்குறாங்க மாறன். ஆமா, உனக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. தயவு செய்து நீ இங்கிருந்து கிளம்பு. போக மாட்டேடி, தப்போ சரியோ உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறத என்னோட விதி, இதை மாற்ற யாரால முடியாதுன்னு சொல்லிட்டு மாறன் அவர்த்தியே நிக்கிறாங்க. வீரா பார்த்துட்டு, அடைச்ச எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டு உள்ள போயிடுறாங்க. கண்மணியும் அவங்க அத்தையும் பேசிட்டு இருக்காங்க. என்னடி கண்மணி இவ இப்படி சொல்லிட்டு போற, ஒருவேளை வீரா மனசு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துடுவாளான்னு கேக்குறாங்க. அந்த மாறன் கூட சேர்ந்து இது சந்தோஷமா வாழ்ந்துடுவாளாங்கிறாங்க. அத்தை, அதுதான் லூசு மாதிரி ஏதோ பேசிட்டு உளறிட்டு போகுதுன்னா நடக்குமான்னு கேக்குறீங்க. அது எப்படி நடக்கும், வீரா என் தங்கச்சி, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்ன விட அவ வைராக்கியமான கால பின்வாங்க மாட்டான் தெரியுமாங்கிறாங்க. அப்புறம் எப்படி இவ உறுதியா சொல்றான்னு கேக்குறாங்க அவங்க அத்தை. இதெல்லாம் ஒரு நாடகம் ஆடுறதுதான், இப்படி எல்லாம் சொன்னா நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்றோம், இதுக்கு சொன்னாவல்ல இவங்க இறக்கி வருவாங்களா அப்படின்னு நம்மள செக் பண்றாங்க தேங்கிறாங்க கண்மணி. அவ்வளவு மலையிலையும் கூட வீட்டுக்குள்ள கூப்பிடாம வெளியிலேயே நிக்க வச்சு மூஞ்சில கரிய பூசி அனுப்பி வச்சிருக்கா. இவங்க கூப்பிட்டு அவளாவது இங்க வர்றதாவதுங்கிறாங்க கண்மணி. வீராக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவேஷன் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா இவ்வளவு நாளா புலம்பிக்கிட்டு இருந்தவ இப்ப சந்தோஷமா இருக்கலடிங்கிறாங்க அவங்க கண்மணி. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும், எந்த சிச்சுவேஷன்லயும் வீரா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துடவே கூடாது. ஒருவேளை வீரா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டானா அப்புறம் பெரிய சிக்கலாயிடும், நம்ம திட்டமெல்லாம் எதுவுமே நடக்காத போயிடும் முடிங்கிறாங்க. அப்படி எல்லாம் நடக்காதத்த, வீரா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வர விடாம தடுக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வள்ளி என்ன பாடுபடுறான்னு பாருங்க. கண்மணி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவங்க அத்தை நிலை நம்பவே முடியல. இந்த வள்ளி எப்படியும் வீராவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவா, இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது, நம்ம போட்ட திட்டமெல்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு நம்மளும் வெளியேறணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாறன் வீரா கிட்ட எப்படியே கெஞ்சி கூட்டாடி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் கண்மணியும் அவங்க அத்தையோட திட்டங்கள் எல்லாம் எப்படி பழிக்க போகுதுன்னு பார்க்கலாங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.